வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க அங்கே மெதுவாக செந்தில் வர்றாரு. மீனா ஒரு ஃபைலை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அந்த 3வது டேபிளில் இருக்கவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுங்க, இந்தாங்க அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுங்க, காசெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா அந்த ஃபைலை நீட்ட ஓகேங்கன்னு அந்த ஃபைலை வாங்கிட்டு அந்த லேடி போகிறாங்க. செந்தில் அங்கேயே தயங்கி தயங்கி நின்று எட்டி பார்த்துட்டு இருக்க இன்னொரு ஃபைலை எடுத்து மேலே வச்சுட்டு நிமிர்ற மீனா பார்த்துடுறாங்க. எழுந்து செந்தில் கிட்ட வர்றவங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன்னு அவர் சொல்ல உள்ளர வந்திருக்கலாமேன்னு மீனா கேட்குறாங்க. இல்லை நீ வேலையா இருந்த, தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் அப்படின்னு செந்தில் தயங்கிக்கிட்டே நிற்க மீனா ரொம்பவே சங்கடமாக ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு செந்தில் சொல்ல எதுக்குன்னு மீனா கேட்க பண விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படிங்கிறாரு செந்தில். சொல்லணும்னு தான் நினச்சேன், கழுத்து வரைக்கும் வந்துச்சு, ஆனால் என்னால் தான் சொல்ல முடியல. ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதுக்கிடையில் இந்த விஷயத்தையும் சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு தான் இதை சொல்லலை அப்படின்னு மீனா தலையை குனிஞ்சிட்டே சொல்ல வேற வழி இல்லாம தான் மீனா நான் இந்த பணத்தையே எடுத்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல கடுப்பாகிற மீனா நிமிர்ந்த ஒரு முகத்தை பார்த்து தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருந்தா இதை விட 1000 வழி கிடைச்சிருக்கும். அப்படியே எந்த வழியும் கண்ணில் படலன்னா கூட நீங்க பண்ணினது தப்பு தான். ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்க முடியாது. திடீர்னு ஏதாவது செலவு வந்து மாமா பணத்தை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்னு மீனா சொல்ல இப்போதைக்கு செலவு வராது, அதுக்காக பணத்தை திருப்பி வைக்காமலாம் இருப்பேன்னு நான் சொல்லலை, கண்டிப்பா வச்சிடுவேன். எப்பவுமே படபடன்னு பேசுவ, ஆனா இந்த பண விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நீ என்கிட்ட சரியாவே பேசுறதில்ல மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல அதுதான் நீங்களே சொல்றீங்களே பண விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நான் பேச மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு மீனா அதையே திருப்பி சொல்ல என் கூட வர்றியா? உன் கோபம் குறையறதுக்கு நாம போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோமா? ஐஸ்கிரீமோ இல்லை ஜூஸோ சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு செந்தில் கூப்பிட எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு மீனா தலையை குனிஞ்சிக்க எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு, 10 நிமிஷம் வர்றியா? போயிட்டு உடனே வந்துடலான்னு செந்தில் சொல்ல நிஜமாவே எனக்கு வேலை இருக்குங்க, நான் போறேன் அப்படின்னு மீனா திரும்பி அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. செந்தில் ஒரு மாதிரி வருத்தமும் ஏமாற்றமா அங்கேயே நின்றுட்டு இருக்க இடத்துல போய் உட்கார்ற மீனா மறுபடியும் அவரை பாக்குறாங்க. செந்தில் தலையை குனிஞ்சிட்டு அங்கிருந்து போயிட மீனா மொபைல் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அவரு காலை ஆன் பண்ணி எம்மாடி அப்படிங்க, அப்பா எப்படி இருக்கீங்கங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு அவர் கேட்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல அம்மாடி என்ன அதிசயமா அப்பாவுக்கு ஃபோன் எல்லாம் பண்ற அப்படின்னு அவர் கேட்க ஏன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது இல்லையான்னு கேட்குறாங்க மீனா. மாப்பிள்ள தான் அடிக்கடி அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்பக்கப்ப வீட்டுக்கும் வந்துட்டு போறாரு, நீ வீட்டுக்கும் வர்றதில்ல ஃபோனும் பண்றதில்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வரவே வராதன்னு சொன்னீங்க, இப்ப என்னைய ஏன் வரலன்னு கேட்குறிய அப்படின்னு வெடுக்குன்னு சொல்ற மீனா. அம்மா எங்கப்பான்னு கேட்குறாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டாமா அப்படின்னு அவர் சொல்ல அப்பா சாப்பாடுன்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா அப்படின்னு அவர் சொல்ல அவரு வேலைக்காக உங்களுக்கு பணம் கொடுத்தாரா அப்படின்னு மீனா கேட்க ஆமாமாங்கிறாரு அவரு. அந்த பணம் இப்போ உங்ககிட்ட இருக்காப்பான்னு மீனா ஆர்வமா கேட்க ஏம்மா நான் என்ன என் கை செலவுக்கு அந்த பணத்தை கேட்டு வாங்கினேன், எதுக்காக வாங்கினோ அதுக்காக அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. சரி எதுக்கு நீ அந்த பணத்தை பத்தி கேட்குற அப்படின்னு அவர் கேட்க இல்ல சும்மா தான் கேட்டேங்கிறாங்க மீனா. சரிப்பா வேலை இருக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல அம்மாடி ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்குறாரு அவங்க அப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிப்பா நான் வைக்கிறேங்கிறாங்க மீனா. சரி சரி சரிடாமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல போனை வச்சுட்டு தலைக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காடுறாங்க மீனா. அப்போ மீனாவோட கலைக்கு ஒருத்தவங்க ஃபைல் எடுத்துட்டு அந்த பக்கமா போக அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா கூப்பிட என்ன மீனான்னு வந்து கேட்குறாங்க. அக்கா எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலான்னு மீனா கேட்குறாங்க. எம்புட்டுன்னு அந்த பொண்ணு கேட்க ஒரு 10 லட்சங்கிறாங்க மீனா. 1000 2000னா நானே கொடுத்துருவேன், நீ என்ன 10 லட்சம் கேட்குற அப்படின்னு அந்த லேடி கேட்க ஐயோ அக்கா நான் உங்ககிட்ட கேட்கலக்கா, அவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவைப்படுது, நான் எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு கேட்டேன் அப்படின்னு மீனா கேட்க அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி லோன் போடுறது தான் மீனா அப்படின்னு சொல்ல லோன் அப்ளை பண்ணா உடனே கிடைச்சிருமாக்காங்கிறாங்க மீனா. டாக்குமெண்ட்லாம் சரியா இருந்தா உடனே கிடைச்சிடும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறவரு, நான் அவர் நம்பர் தரேன் பேசி பாருன்னு அந்த லேடி சொல்ல சரிங்கக்கா
அப்படின்னு மீனா வேகமா தலையாட்ட போன்ல அனுப்பி வைக்கிறேன் மீனா அப்படின்னு அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மயில் அந்த பக்கமா வர, உனக்கு டீ வேணுமாடி மயிலுன்னு கேக்குறாங்க. ஆஹான்னு சொல்லிட்டு அவங்க போக, ஏன் ஒரு மாதிரியா போறாவ அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னேன்ல, அதான் உன் மக என் மேல கோவமா இருக்கா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில ஒரு தடவை அவங்க அப்பா திரும்பி பாக்குறாரு. அவங்க காஞ்ச துணியை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, மாப்பிள்ள கூப்பிடாம போனா அவளுக்கு அங்க என்ன மரியாதை இருக்கும், நீயே சொல்லுங்கிறாரு மாணிக்கம். இப்ப இவ்வளவு பத்தி யோசிக்கிறவரு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒழுங்கா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கணும். பேச்சு மட்டும் பெரிய இவராட்டம் பேச வேண்டியது அப்படின்னு ஹஸ்பண்டை திட்டிட்டு அப்படியே மயில் இருக்க பக்கமா திரும்பி, கட்டி கொடுத்ததோட பெத்தவங்க கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கத்து. ஏய் மெதுவா பேசு, அவ காதுல கேட்ட போகுதுங்கிறாரு மாணிக்கம். கேட்கட்டுமே, நான் என்ன ஏதாவது தப்பாவா பேசுறேன், கேட்கணும்னு தான் சொல்றேன். நேத்தைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க, இன்னைக்கு பூக்காரம்மா கேட்டாங்க, எனக்கு என்ன தலையெழுத்தா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க, உள்ளர மயில் கண்ணீரோட உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது சரி பாக்கியம், நாம கோவிலுக்கு போயிட்டு வரலாமான்னு கேக்குறாரு மாணிக்கம். எந்த கோவிலுக்குன்னு பாக்கியம் கேட்க, திருச்செந்தூர் கோவிலுக்கு நாம குடும்பத்தோட போயிட்டு வரலாமான்னு மாணிக்கம் கேக்குறாரு. போய் அப்படின்னு பாக்கியம் கேட்க, போய் மயில் வாழ்க்கை சரியாகணும்னு நாம வேண்டிக்குவோம் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாம் ஆமாம், போய் வேண்டிக்கிட்ட ஒன்றை மயில் வாழ்க்கையை சரி பண்ணுறது தான் சாமி வேலையா பார்க்கும். ஏய்யா, இம்புட்டு நாளா எவ்வளவு கோவிலுக்கு போயிருக்கிறோம், ஏதாவது ஒன்னாவது சரியா நடந்துருச்சா அப்படின்னு பாக்கியம் கேட்க, சாமி நம்மள சோதிக்கிறதெல்லாம் முடிச்சு வச்சு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நிறைய அள்ளி கொடுப்பாருங்கிறாரு மாணிக்கம். அது அள்ளி கொடுக்கும் போது நாம அதை அனுபவிக்கிறதுக்கு உசுரோட இருக்கணுமே, சோதிக்கிற சோதனையில போய் சேர்ந்துட்டோம்னா அப்படின்னு ஆதங்கத்தை அடக்கிக்கிட்டு பாக்கியம் பேச, அது வர்ற 9ஆம் தேதி வைகாசி விசாகம் வருதுல்ல, அப்ப நாம திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனா பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அப்ப வர்ற 9ஆம் தேதி வரையிலும் மயில் இங்கதான் இருக்கணுமா அப்படின்னு பாக்கியம் கேட்க, நீ சும்மா இரு. ஏமா மயிலு, மயிலம்மா, அம்மா கொஞ்சம் வெளியே வாயேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. மடிச்ச துணியை எடுத்து மடியில இருந்து கீழே வச்சுட்டு மயில் வெளியே வர அவங்க அம்மா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அம்மாடி, வைகாசி விசாகத்துக்கு நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு அவங்க அப்பா மயில் பக்கத்துல போய் நின்று கேட்க, சரிங்கப்பாங்கிறாங்க. உடனே பாக்கியமும் வேகமா எழுந்து வந்து, யோ இங்க பாரியான்னு ஏதோ சொல்ல வர, நீ ஒன்னும் பேச வேண்டாம். எம்மாடி, முன்னெல்லாம் நாம போவோம் இல்லம்மா, அதே மாதிரி 2-3 நாள் தங்கி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. சரி, நடேசனை பார்க்க வர்றதா சொல்லியிருந்தேன், நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, போயிட்டு வாங்குறாங்க அவங்க அம்மா. சரியான மயிலுக்கிட்ட கேட்டுட்டு அவங்க அப்பா வெளியே போக, மயில அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. 9ஆம் தேதி அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்க, 9ஆம் தேதி வரையிலும்லாம் நான் இங்க இருக்க மாட்டேன், நீ கவலைப்பட வேண்டாம், எப்படியும் என் புருஷன் வந்து என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு மயில வெடுக்குன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. ஏய் நில்லுடி நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயிலு பக்கத்துல வர்ற பாக்கியம், 9ஆம் தேதின்னு சொன்ன உடனே மண்டையை ஆட்டுறியே, அன்னைக்கு உன்னால கோவிலுக்கு போக முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஏன் போக முடியாதுன்னு மயிலு கேக்குறாங்க. உனக்கு டேட் அடி, அதை மறந்துட்டியா, எது நடக்குதோ இல்லையோ மாசம் ஆனா இது மட்டும் நடக்குது, கல்யாணம் ஆகி 2வது மாசத்துலயோ 3வது மாசத்துலயோ ஒரு நல்ல செய்தி சொல்லி இருந்தேன்னா இப்ப எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல, நீ முழுகாம இருக்கிறன்னு வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம்ல, என்னடி எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிற, நான் பேசுறது உன் காதுல கேக்குதா இல்லையா அப்படின்னு பாக்கியம் கேட்க, அதுவரையிலும் எதேதோ யோசிச்சுட்டு இருந்த மயிலு, அம்மா எனக்கு போன மாசமே நாள் தள்ளி போயிடுச்சுமா அப்படின்னு மயிலு சொல்ல, நாள் தள்ளி போச்சுன்னா புரியலங்கிறாங்க அவங்க அம்மா. யோசனையா மண்டைய சொரியற மயிலு, அம்மா போன மாசமே நாள் தள்ளி போயிருச்சுமா, தள்ளி தான் போகுதுன்னு மயிலு சொல்ல, இதுவே உனக்கு இப்பதான் தெரியுதாங்கிறாங்க அவங்க அம்மா. டென்ஷன்ல நான் யோசிக்கலையே, இப்ப நீ கேட்கவும் தான் எனக்கு அது ஞாபகமே வந்தது அப்படின்னு மயிலு சொல்ல, தலையில அடிச்சுக்கிற பாக்கியம், ஏண்டி உன் உடம்புல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூடவா தெரிஞ்சுக்காம இருப்ப அப்படின்னு கேட்க, ஆமா வீட்டுல 1000 பிரச்சனைன்னா என் வாழ்க்கையில 50,000 பிரச்சனை, இதுக்கு இடையில நான் எங்க இதெல்லாம் யோசிக்கிறது அப்படின்னு மயிலு சொல்ல, இரு போன மாசம் 9ஆம் தேதி வர வேண்டியதுன்னா அதுல ஒரு 7 நாள் இப்ப அப்படின்னு விரல்ல கணக்கு போட்டுட்டு, மயிலு
அப்ப 23 நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க மயிலு. ஏண்டி உனக்கு தான் எல்லா மாசமும் சரியா வருமே, வேற ஏதாச்சும் பிரச்சனையா, உடம்புக்கு முடியாம ஏதாவது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இல்ல இல்ல உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல அப்புறம் ஏன் அப்படின்னு யோசிக்கிற அவங்க அம்மா ஏதோ ஒன்ன முடிவுக்கு வந்தவங்களா டக்குன்னு மகளோட கையை பிடிச்சிட்டு ஏன் மயிலு உனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்காருன்னு கேக்குறாங்க. இல்லையே அப்படின்னு மயிலு சொல்ல தலை சுத்துற மாதிரி இருக்கான்னு அவங்க அம்மா கேட்க இல்லையே இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குறேங்கிறாங்க மயிலு. உண்டாயிருக்கிறியா மயிலு அப்படின்னு அவங்க கொஞ்சம் சந்தோஷத்தோட கேட்க மயிலுக்குள்ள திடீர்னு ஒரு உணர்ச்சி பரவுது. உன்னதாண்டி கேக்குறேன், உண்டாயிருக்கியா சொல்லு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ரொம்பவே யோசிக்கிற மயிலு தெரியலம்மாங்கிறாங்க. தெரியலையா, என்னடி வாழ்க்கை வாழ்றவ பாவி மகளே, ஒரு பொண்ணுக்கு நாள் தள்ளி போறது கூடவா தெரியாம இருக்கிற, நாம உண்டாயிருக்கிறோமா இல்லையான்னு கூடயா தெரியல அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க. இல்ல அவங்களுக்கு என் படிப்பு விஷயம் தெரிஞ்சது இல்ல, கூடவே அரசி கல்யாண பிரச்சனை, நான் அதுக்கே என்ன ஆகுமோன்னு பதட்டத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கேன். பல நேரத்துல நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகமே இல்ல, இதுக்கு நடுவுல எப்படிமா இத பத்தியெல்லாம் நான் யோசிப்பேன் அப்படின்னு மயிலு சொல்ல சரி சரி நீ இப்ப யோசி, உண்டாகி இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. யோசிக்கிற மயில இருக்காதமான்னு சொல்ல டென்ஷன் ஆகுறாங்க அவங்க அம்மா. என்னடி என்ன இது எதையுமே உறுதியா சொல்ல மாட்டேங்கிற, ஏய் சுடரு சுடரு இங்க சீக்கிரம் வாயே அப்படின்னு அவங்க அம்மா கத்த. இதோ வரேமாங்கிறாங்க சுடரு. வாயாண்டி சீக்கிரம்னு மறுபடியும் பாக்கியம் கத்த. என்னம்மான்னு வந்து நிக்கிறாங்க சுடர். என்ன அப்படின்னு அவங்க வந்து கேட்க நீ அந்த மருந்து கடைக்கு போய் அந்த இதை வாங்கிட்டு வாங்குறாங்க உங்க அம்மா. எதன்னு சுடர் கேட்க வேண்டாம் இதை இவகிட்ட சொல்ல வேண்டாம்னு யோசிக்கிற உங்க அம்மா வேண்டாம் வேண்டாம் நானே போறேன் அப்படிங்கிற பாக்கியம். ஏண்டி அத கடையில என்னன்னு கேட்கணுங்கிறாங்க. அம்மா முதல்ல என்னன்னு சொல்லுமான்னு சுடர் கேட்க ஏய் அப்படின்னு அவங்க நெத்தில ஒரு தட்டு தட்டுறவங்க குழந்தை உண்டாயிருக்கா இல்லையான்னு வீக்லியே ஒரு இதை வச்சு பாப்போம் இல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்கா. அம்மா அது பிரெக்னன்சி கிட்டு அப்படின்னு மயிலு சொல்ல சரி சரி நானே போய் அதை வாங்கிட்டு வரேன் வந்துடுறேன் கடவுளே அப்படின்னு சின்ன புள்ள மாதிரி துள்ளி குளிச்சிட்டு ஓடுறாங்க பாக்கியம். அக்கா உண்மையா மாசமாவா இருக்க, சூப்பர் 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 அப்படின்னு மயிலோட கையில பிடிச்சிட்டு சுடர் குதிக்கிறாங்க. டக்குன்னு அவங்கள ஹக் பண்ண போக ஏய் அந்த சந்தோஷம் இருக்கட்டும் போய் பணத்தை எடுத்துட்டு வாடின்னு சொல்ல அவங்க பூஜை ரூம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ நான் ஒருத்தி சந்தோஷத்துல கை காலே தெரியல, பணம் கூட எடுக்காம போய்கிட்டு இருக்கேன், நான் வச்சதை நானே மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சுவாமி படத்துக்கிட்ட ஓடி வர்ற பாக்கியம். சுவாமி சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் கோவத்துல ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன், என் மகன் மட்டும் உண்டாயிட்டானா திருச்செந்தூருக்கு நான் பாத யாத்திரையாவே வர்றேன், என் மகளுக்கு ஒரு நல்ல வழியை நீ தான் காட்டணும் அப்படின்னு அவங்க அம்மா வேண்டிக்கிட்டு இருக்க. மயில் நிகழ்ச்சியோட அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. சாமியை கும்பிடுற பாக்கியம் எல்லா படத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு நெத்தியில விபூதியை வச்சுக்கிட்டு பணத்தை எடுக்கிறாங்க. சுடர் இன்னமும் மயிலோட கையை பிடிச்சிட்டு அக்கா அக்கா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுக்கா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள பிடிச்சி இழுத்து விட்டுட்டு மயிலு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கோ மயிலு. என்ன இதோ அம்மா இப்ப ஓடி வந்துடுறேன் அப்படின்னு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க பாக்கியம். அக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா சூப்பர்கான்னு சுடர் சொல்லிட்டு இருக்க. ஏய் சுடரு டவுட் தான், கன்ஃபார்ம் எல்லாம் தெரியாது, நீ வேற அவசரப்படாதங்கிறாங்க மயிலு. அக்கா நீ டென்ஷன் ஆகாதக்கான்னு சுடர் சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலு பாரு இதானா நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு இதை தான் கொடுத்துச்சு அப்படின்னு பாக்கியம் சொல்ல. ஆமாமா இதுதான் இதேதான் மயிலு சொல்ல. இதோ பாரு இத காலையிலேயே செக் பண்ணணுமா, நீ போய் பாரு, இது சரிப்பட்டு வரலன்னா டாக்டரை கூட போய் பார்க்கலாம், போ 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 அப்படின்னு ரொம்ப பரபரப்பா விரட்ட. சரிம்மான்னு அங்கிருந்து போறாங்க மயிலு. கடவுளே அப்படின்னு மறுபடியும் வேண்ட பாக்கியம். சுடரு அதுல கரெக்டா தெரியுமாடி, கடவுளே என் மக வாழ்க்கை நல்லபடியா அமைய ஒரு வழியை காட்டு, இன்னையோட அவ பிரச்சனையெல்லாம் முடியணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள மயிலு கையில அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. வெளியே பாக்கியத்துக்கு இருப்பு கொள்ளல. ஏய் என்னடி என்னடி ஆயிருக்கும், நான் போய் பார்க்கவா அப்படின்னு பரபரக்க. அம்மா இருமா, நீ ஏன் பதட்டப்படுத்துற, கம்மனு இரு அக்கா வரும் அப்படின்னு சுடர் சொல்ல. பாக்கியம் இந்த பக்கமா அந்த பக்கமா நடந்துட்டு இருக்காங்க. மயில ஸ்ட்ரிப்பை ஒரே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முகம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சந்தோஷத்துக்கு மாறுது. அவங்களால அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. ஐயோ ஐயோ ரெட்டு கோடு காட்டுது, ஐயோ ஐயோ அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க. ரொம்பவே திக்கி திணறி சந்தோஷத்துல போராடி
கடவுளே கடவுளேங்கிறாங்க. நான் அம்மாவாக போறேனா அப்படின்னு அதே படபடப்போட சொல்லிக்கிட்டு மெதுவா வெளியே வர்றாங்க. அக்கா அப்படின்னு சுடர் கூப்பிட, ஏண்டி மயிலு என்னடி ஆச்சுன்னு பாக்கியம் பரபரப்பா கேட்க, மயில பேச்சே வராம திக்கி திணறாங்க. சொல்லிடின்னு அவங்க அம்மா மறுபடி கேட்க, அம்மா அம்மா எனக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு கோடு வந்துருச்சுமா அப்படின்னு மயிலு திக்கி திணறி சொல்லி முடிக்க அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க பாக்கியம் அப்படியே ஸ்டன் ஆகி பாக்குறாங்க. சுடர் சந்தோஷத்துல ஆன்னு கத்திட்டு வாயில கைய வச்சுக்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னு பாக்கியம் கேட்க, அம்மா அக்கா பிரெக்னெண்டா இருக்காமாங்கிறாங்க சுடர் அவங்க கைய பிடிச்சு. மயில ஆமா அப்படின்னு தலையாட்ட, உங்க அம்மாவா ஆமாவா அப்படின்னு தலையாட்டுறாங்க. உடனே மயிலோட ரெண்டு தோளையும் பிடிச்சி, நிஜமாவா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயில ஆமான்னு தலையாட்டுறாங்க. மகளோட முகத்தை இழுத்து நெத்தில முத்தம் வைக்கிறாங்க. கண்ணம் முகம் தாடைன்னு மாறி மாறி முத்தம் வைக்கிறாங்க அவங்க அம்மா. அப்படியே அவங்க மயில கட்டி பிடிச்சிக்க பின்னாடி இருக்க சுடர் ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா சூப்பர்கான்னு சொல்லி மயிலு சந்தோஷம் உணர்ச்சி பெருக்கு வருத்தம் எல்லாம் சேர்ந்து அழறாங்க. கடவுள் நமக்கு கண்ணை திறந்துட்டாரு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. உன் புருஷன் வீட்டோட குழந்தை பிறக்க போகுது. உன் கஷ்டம்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு மயிலு. அழாத, இங்க பாரு, இனிமே உன்னை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. சரியா சரியா? எம்பிட்டு நகை வச்சிருக்கிற, என்ன படிச்சிருக்கிற, என்னன்னு ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. என் வயிற்றுல பாலை வார்த்தடி அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் மயில தோல்ல சாச்சிட்டு தடவி கொடுத்துட்டு இருக்க சூப்பருக்கான்னு சுடரும் சொல்லிட்டு இருக்க மயிலும் தேம்பி தேம்பி அழறாங்க. அப்போ அங்க வர்ற அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ மயிலு என்னாச்சு, என்ன நடந்தது சொல்லுமாங்கிறாரு. அப்பா அப்பான்னு மயில தடுமாறிட்டு இருக்க, யோ இன்னைக்கு நீ கோவிலுக்கு போகணும்னு சொன்னல அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஆமாங்கிறாரு. உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கியா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில ஆமான்னு தலையாட்ட, என்னம்மாங்கிறாரு பாக்கியத்தோட வீட்டுக்காரரு. நம்ம மயிலு உண்டாயிருக்காயா, நீ தாத்தா ஆக போற அப்படின்னு பாக்கியம் கண்ணீரும் சந்தோஷமா சொல்ல, பாக்கியம் நீ என்ன சொல்ற பாக்கியம் அப்படின்னு அவரு ஆச்சரியமா அதிர்ச்சியமா கேக்குறாரு. ஆமா ஐயா, உண்மைதாய்யா, உண்மையாதாய்யா சொல்றேன். நாங்க இப்பதான் டெஸ்ட் பண்ணோம், நம்ம மயிலு உண்டாயி இருக்கா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, வேகமா ஓடி வர்ற மாணிக்கம் மயிலோட தோல்ல கைய வச்சு தாடைய நிமித்தி, தங்கம் என்னடா சொல்ற, நிஜமாவான்னு கேட்க, ஆமாப்பாங்கிறாங்க. அப்படியே மகளை தோளோட சாட்சி தலையில தடவி கொடுக்குறாரு மாணிக்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு, மாப்பிள்ளைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாமா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிற பாக்கியம், மயிலு நீ மாப்பிள்ளைக்கு போனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லிடு, நம்ம நேரா எல்லாத்தையும் சொல்லிக்கலாங்கிறாங்க. சரிம்மான்னு மயிலு ஓட, ஏய் இரு இரு, நீ எதுக்கு இப்ப நடக்கிற, நீ போய் சுடரு அக்காவோட போனை எடுத்துட்டு வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மயிலுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, இனிமேலாம் நீ நடக்காத, ஏய் நீ எடுத்துட்டு வாடின்னு அவங்க அம்மா கத்த. மயிலு அவங்க அப்பா அம்மா 3 பேரும் நெகிழ்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுடரு ஓடி வர, எடுத்துட்டு வந்துட்டியா, வா 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 வா, குடு குடு அப்படின்னு சொல்ல, இந்தாக்கா அப்படி அப்படின்னு சுடர் மயிலு கையில குடுக்குறாங்க. மயிலு சரவணனுக்கு கால் பண்ண, ஏதோ எழுதிட்டு இருந்த ஒரு போனை பார்த்துட்டு அதுல மயிலோட நம்பர் வந்துட்டு இருக்க, அதை எடுத்து கட் பண்ணி டீப்பாயிலேயே வச்சிடுறாரு. ரொம்பவே ஆர்வமா அவங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு இருக்க, எடுக்கலங்கிறாங்க. அவங்க அப்பாவோட முகமும் சங்கடமாயிடுது. அக்கா திரும்ப பண்ணுக்கா, அவர் போனை எடுக்கிற வரைக்கும் கூப்பிடுங்கிறாங்க சுடர். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுக்கலன்னதும், அவரு வேலையில இருப்பார் போல இருக்கு, நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரிம்மா அனுப்புங்கிறாரு உங்க அப்பா. மாமா நான் உங்களை வீட்டுக்கு வர சொல்லி தான் ஃபோன் பண்ணினேன். நான் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதை நான் சொல்லும் போது உங்க முகத்துல வர்ற சந்தோஷத்தை நான் பார்க்கணும். நீங்க தான் என் போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நான் மெசேஜ்ல சொல்லிடுறேன், நாம 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது மாமா அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட, எழுதிட்டு இருக்க சரவணன் மொபைல்ல சத்தம் வரவும் பாக்குறாரு. அதுல மயில அனுப்பியிருந்த வாய்ஸ் நோட்ல, நமக்கு குழந்தை பிறக்க போகுது, நீங்க அப்பா ஆக போறீங்க மாமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு மயில அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேக்குறாரு சரவணன். மொபைல பாத்துட்டு இருக்க மயிலு அவரு பாத்துட்டாருங்கிறாங்க. மறுபடியும் சரவணன் மொபைல கையில எடுக்க, மயிலோட மொபைல் கிளிங்குங்குது. என்னம்மான்னு கேட்க, மாமா தான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு அப்படின்னு மயில சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு உங்க அப்பா. என்னன்னு கேளுங்கிறாங்க அவங்க அம்மா. ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் பத்தாதா, இது என்ன புது பொய்யா? ஒருத்தரை ஒரு தடவை ஏமாத்தலாம், 2 தடவை ஏமாத்தலாம், காலம் பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்றதை விட்டுட்டு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு அப்படின்னு சரவணன் அனுப்பின வாய்ஸை கேட்டுட்டு மயிலு வீட்டுல எல்லாருமே திகைச்சு போய் நிக்கிறாங்க. இதனாலதான் பொய் சொல்றவங்க எப்பவாவது உண்மையை சொன்னா கூட அதை நம்ப முடியாம போயிடுது. பாவம் மயிலு, அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்கள சரவணன் ஏத்துக்கிறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.